பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் பார்க்க போறோம். அப்போ பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே கான்செப்ட்டா தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரூல்ஸா பார்த்துட்டு எக்ஸர்சைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நவுன் தான். நவுன்னா நார்மலா என்ன? பர்சன், பிளேஸ், அனிமல், திங்ஸ். இதுதான் நம்ம நார்மலா படிச்சிருப்போம். இதோட என்னன்னா ஃபீலிங்ஸும் நவுன் தான். எக்ஸாம்பிள் crying, hungry இதெல்லாமே நவுன் தான். ஓகேவா? அடுத்து ப்ரொனவுன். ப்ரொனவுன்னா என்ன? நவுன வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ற எதுனாலுமே ப்ரொனவுன் தான். ரெப்ரசன்ட் நவுன். இது என்ன வரும்? he, she, it, they. எக்ஸாம்ல வந்துட்டு நவுன கண்டுபிடிங்க, ப்ரொனவுன கண்டுபிடிங்கன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அதனால நான் பேசிக்கா என்ன தெரிஞ்சுக்கணுமோ அது மட்டும் சொல்றேன். அடுத்து வெர்ப். வெர்ப்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆக்ஷன் வேர்ட். எந்த ஒரு வேர்ட் வந்துட்டு செயல குறிக்குதோ அது வெர்ப். அதோட டைம் பீரியட குறிக்குதுனாலும் அது வெர்ப் தான். வேக் அப் இன் த மார்னிங் அந்த மாதிரி டைம் பீரியட குறிக்கிறதுனாலும் அது வந்துட்டு வெர்ப் தான். அடுத்து அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்ன? இதுவும் டிஸ்கிரைப் நவுன் தான். நவுனை வந்துட்டு கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றது. ஃபாஸ்ட் கார், பியூட்டிஃபுல் கேர்ள், இதெல்லாமே அட்ஜெக்டிவ் தான். ஓகேவா? அடுத்து அட்வர்ப். ஓகே, அட்வர்ப்னா என்ன? அடிஷன் ஆஃப் verb. இல்லனா அட்ஜெக்டிவ். verb இல்லனா அட்ஜெக்டிவ ரொம்ப இன்சஸ்ட் பண்ணி சொல்றது. எக்ஸாம்பிள் she sings beautifully. அவ எப்படி பாடுறா? ரொம்ப அழகா பாடுறா. அப்ப இதுதான் அட்வர்ப். ஓகேவா? அடுத்து ப்ராப்பர் நவுன். அடுத்து வந்துட்டு ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன், காமன் நவுன். காமன் நவுன்னா ஒரு விஷயத்த இன்சஸ்ட் பண்ணி இதுதான் அப்படின்ற சொல்லல. காமனா அதுக்கு ஒரு பேருன்னு சொல்றது. இப்போ வந்துட்டு மவுண்டைன் இஸ் பிக்ன்னு சொல்றோம். காமனா மவுண்டைன் தான் சொல்றோம். அது என்ன மவுண்டைன்? ஹிமாலயா. ஓகேவா? இது வந்துட்டு ப்ராப்பரா இதுதான் அப்படின்னு சொல்றதுதான் ப்ராப்பர் நவுன். காமன் நவுன்னா அதோட காமன் நேம். இப்போ ஷீனா யாரு? விஜின்னு ஒரு பொண்ண சொல்றோம். அப்ப இது வந்துட்டு ப்ராப்பர் நவுன். காமனா அவள மட்டும் சொல்றேன்னா ஷீ. இது வந்துட்டு காமன் நவுன். புரிஞ்சுதா? இப்போ வந்துட்டு கலெக்டிவ் நவுன். ஒரு பெயர் சொல்ல எவ்வளவு விதமா சொல்றோம் பாருங்க. கலெக்டிவ் நவுன். இப்போ வந்துட்டு குரூப் ஆஃப் பீப்புள். ஏதாவது ஒண்ணு குரூப்பா இல்ல பஞ்சா ஏதாவது ஒண்ணு குறிக்கிறது தான் கலெக்டிவ் நவுன். இப்போ எம்ப்ளாயீஸ்லாம் குரூப்பா இருக்காங்க. அப்ப அவங்க பேர் என்னது? ஸ்டாஃப். ஓகேவா? இப்ப கிரேப்ஸ் எல்லாம் கொத்து கொத்தா இருக்கு அப்படின்னா பஞ்ச். சோல்ஜர்ஸ்லாம் கூட்டமா இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி சொல்லுவோம்? க்ரூ. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மாசா இருக்காங்க அப்ப வந்துட்டு கிளாஸ். ஓகேவா? இதெல்லாம் தான் கலெக்டிவ் நவுன். ஓகே. இப்போ காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் எப்படி கனெக்ட் ஆகி வர்ற மாதிரி கான்கிரீட் நவுனும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனும் சிமிலரா வரும். கான்கிரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகே. கான்கிரீட் நவுன்னா நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், டச் பண்ண முடியும். அதுதான் கான்கிரீட் நவுன்.
அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். வி ஃபீல் இட் பட் கான்ட் டச். இப்போ கான்கிரீட் நவுனுக்கு எக்ஸாம்பிள். எந்த ஒரு விஷயம் நம்மளால தொட முடியுதோ, அது வந்துட்டு கான்கிரீட் நவுன்ல தான் வரும். இப்ப டேபிள், புக் இந்த மாரி எதுனாலும். ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா நம்மளால ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். லவ், கேர், ஹானஸ்டி இதெல்லாம் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகேவா? அடுத்து மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன்னா பை ப்ராடக்ட்ஸ். ஏதாவது ஒரு பெரிய ப்ராடக்ட் பண்றதுக்கான மெட்டீரியல்ஸ் தான் மெட்டீரியல் நவுன். ஆ அயர்ன், கோல்டு, எக்ஸ்ட்ரா இது மாரி தான். ஓகேவா? அடுத்து கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன். எந்த ஒரு விஷயத்த நம்மளால விரல் விட்டு எண்ண முடியுமோ, அது வந்துட்டு கவுண்டபிள் நவுன். கவுண்ட் பண்ண முடியாதது அன்கவுண்டபிள். இப்போ ஸ்டார்ஸ் வந்துட்டு கவுண்டபிளா, அன்கவுண்டபிளா? இது கவுண்டபிள் தான். ஏன்னா நம்மளால 3 ஸ்டார் இங்க இருக்கு. 3 ஸ்டார் 2 ஸ்டார் வரிசையா இருக்கு. 5 ஸ்டார் கிராஸா இருக்குன்னு சொல்ல முடியுதுல்ல. அதனால வந்துட்டு இது கவுண்டபிள் நவுன்ல தான் வரும். மித்தபடி சாயில், ஆயில், சுகர் இதெல்லாமே அன்கவுண்டபிள். இப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, லிட்டில், ஃபியூ எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஆனா கொஞ்சம் இருக்கு அப்படின்றது. அது எல்லாமுமே அன்கவுண்டபிள்ல தான் வரும். இப்ப வந்துட்டு 2 ரூம்ஸ் 2 ரூம்ஸ் இருக்கு அப்படின்னா, அது கவுண்டபிள்ல வரும். ஆ நான் ஆக்குபை பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ரூம் இருக்கா? அப்படின்னா, அது அன்கவுண்டபிள்ல வரும். இப்போ இஸ் எனி ரூம்ஸ் அவைலபிள் ஃபார் மீ அப்படின்னா, அது அன்கவுண்டபிள். ஏன்னா நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா எதுவும் தெரியாது. ஓகேவா? அடுத்து வந்துட்டு ஆ சம், எனி. சம்ன்ற வார்த்தை கவுண்டபிள் இருக்கிற இடத்துலயும் போட்டுக்கலாம். அன்கவுண்டபிள் இடத்துலயும் போட்டுக்கலாம். சம் சம் ஸ்டார்ஸ் ஆர் இன் எக்ஸாம்பிள் சம் ஸ்டார்ஸ் ஆர் டைனி அப்படின்னா அது வந்துட்டு கவுண்டபிள்லயும் வரும், அன்கவுண்டபிள்லயும் வரும். அதே மாதிரி தான் இனியும். ஓகேவா? ஓகே. அடுத்து வந்துட்டு ப்ரிபோசிஷன். நவுன ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்றது தான் ப்ரிபோசிஷன். அந்த நவுன எங்க இருக்கு? எப்போ வந்துச்சு? அந்த மாரி. இப்போ எக்ஸாம்பிள் ஐ அம் இன் இந்தியா. இதுதான் ப்ரிபோசிஷன். ஓகேவா? கன்ஜங்ஷன். எந்த ஒரு வேர்டு 2 வித்தியாசமான சென்டென்ஸையும் கனெக்ட் பண்ணுதோ அதுதான் கன்ஜங்ஷன். அண்ட், பட், ஹவெவர். எக்ஸாம்பிள் வந்துட்டு he came today and we went for lunch. இப்போ இதுல வந்துட்டு இந்த அண்ட அழிச்சிட்டு ஃபுல் ஸ்டாப்பும் வைக்கலாம். ஆனா இந்த கன்ஜங்ஷன் என்னன்னா, இது சேர்க்குதுல ஒரு வேர்டு அதுதான் கன்ஜங்ஷன். இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்னா அது ஒரு வேர்டுக்கு ஒரு மீனிங்கே கிடையாது. அது ஒரு தனியா ஒரு வேர்டு. அதுக்கு மீனிங்கே கிடையாது. ஆனாலும் அது அங்க ஒரு ரோல் ப்ளே பண்ணணும். ஆ இட் இஸ் போரிங். இந்த சவுண்ட் இருக்குல்ல, இதெல்லாமே இன்டர்ஜெக்ஷன். அடுத்து ஆர்டிகிள். ஆர்டிகிள்னா சாரி. ஆர்டிகிள்னா நவுன டிஃபைன் பண்ணும். நவுன டிஃபைன் பண்ணும். த, அ, அண்ட் இந்த மாரி. ஓகேவா?
ஓகே. அடுத்து வந்துட்டு சிங்குலர் ப்ளூரல் பார்ப்போம். சிங்குலர் ப்ளூரல்னா நமக்கு தெரியும். சாரி. ஓகே. இப்ப வந்துட்டு அடுத்து சிங்குலர் ப்ளூரல் பார்ப்போம். சிங்குலர் ப்ளூரல்னா நமக்கு என்ன தெரியும்? ஒரு விஷயம் வந்துட்டு ஒண்ணு தான் இருக்கு அப்டின்னா, அது சிங்குலர். இல்ல நெறைய இருக்கு அப்டின்னா ப்ளூரல். நம்ம கான்செப்ட்டே ப்ளூரல்னா எஸ் சேர்ப்போம்ன்றது தான். இப்போ வந்துட்டு இங்கிலீஷ்ல நம்மளுக்கு நெறைய செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற இடத்துல வந்துட்டு நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, ஸ்பாட்டிங் த எரர் மாரி கேட்பாங்க. அப்போ வந்துட்டு நம்ம என்ன செக் பண்ணணும், ப்ளூரல் இருக்கு. அதுக்கேத்த மாரி ப்ளூரல் வெர்ப் போட்டுருக்காங்களா? இல்ல சிங்குலர் இருக்கு. அதுக்கேத்த மாரி சிங்குலர் வெர்ப் போட்டுருக்காங்களான்றத தான் பார்க்கணும். இதுக்கு வந்துட்டு நெறைய ரூல்ஸ் இருக்கு. அது ஒண்ணொண்ணா பார்க்கலாம். இப்ப வந்துட்டு கான்சனன்ட். கான்சனன்ட்னா என்ன? வவல்னா என்ன? கான்சனன்ட், வவல். இப்போ ஏ, இ, ஐ, ஓ, யூ. இது தவிர மத்த எல்லாமே ஆல்பபெட்ஸ்ல வந்துட்டு என்ன இருக்கோ அதுதான் கான்சனன்ட். அது போக வவ்வல்னா உயிரெழுத்துக்கள் சவுண்ட் வர்றதும் வவ்வல் தான். அக்கு வர வருதுல்ல, அது சவுண்ட் வந்துட்டு வர்றதுனாலும் வவ்வல் தான். இப்போ வந்துட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆர் கிளாஸ், ஆர் கிளாஸ். இப்போ இது வந்துட்டு வவ்வலா கான்சனன்ட்டா? இது வந்துட்டு ஹெச் வந்துட்டு கான்சனன்ட் தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த வேர்டுக்கு பார்த்தா ஆர் கிளாஸ்ன்னு வருது. அப்ப ஆல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஆன் தான் போடுவோம். ஆன் ஆர் கிளாஸ். ஐ வில் பி தேர் இன் அன் ஆர் அந்த மாதிரி சொல்றோம்ல அது மாதிரி தான். ஓகேவா? இப்போ வந்துட்டு கான்சனன்ட்டுக்கு ஒரு ஒரு வார்த்தை கான்சனன்ட்ல முடியுதுன்னா அதுக்கு வந்துட்டு எஸ் போடுவோம். வேர்டு எண்ட் என்ன கான்சனன்ட்னா அதுக்கு வந்துட்டு எஸ் போடுவோம். ஓகே ஓகேவா? இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் பேக். அப்போ வந்துட்டு பேக் வந்து ப்ளூரல் எப்படி எழுதுவோம்? பேக்ஸ் எழுதுவோம். கான்சனன்ட்ல முடியுது அதனால எஸ் ஆட் பண்றோம். ஓகே. இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு வேர்ட எதுல எண்ட் ஆச்சுன்னா எஸ், எஸ்எஸ், சிஹெச், எஸ்ஹெச், எக்ஸ், ஜெட் இந்த மாதிரி எண்ட் ஆச்சுன்னா நம்ம என்ன ஆட் பண்ணணும்? இஎஸ் ஆட் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் பஸ்னா பஸ்ஸஸ், டாக்ஸ் எக்ஸ்ல முடியுதுன்னா டாக்ஸஸ். ஓகேவா? இதுல சில எக்ஸெப்ஷன் இருக்கு. இங்கிலீஷ்ல நிறைய எக்ஸெப்ஷன் இருக்கும். எல்லாமே ரூல்ஸ் படி தான் இருக்கும்ன்றது இல்ல. சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஸ்டொமக் சிஹெச்ல தான் முடியுது. அப்போ இஎஸ் போடக்கூடாது. எஸ் தான் போடணும். ஓகேவா? அதே மாதிரியே மொனார்க் இதுலயும் எஸ் தான் போடணும். அடுத்து ஆக்ஸ். ஆக்ஸ்னா எக்ஸ்ல முடியுது. ஆக்சஸ்னு போடக்கூடாது. ஆக்ஸன். ஓகேவா? அடுத்து ஏதாவது ஒரு வேர்டு இஎஸ்ல முடியுதுன்னா அடுத்து ஏதாவது ஒரு வேர்டு ஓல முடியுதுன்னா அதுக்கு வந்து இஎஸ் போடணும். எக்ஸாம்பிள் மேங்கோஸ், மேங்கோஸ். அடுத்து எக்கோ, எக்கோஸ். ஓகேவா? இதுல எக்ஸெப்ஷன் இருக்கு. எக்ஸெப்ஷன் வேர்ட்லாம் நம்மளுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலா நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே மைண்ட்ல செட் ஆயிடும். டைனமோ, டைனமோக்கு டைனமோஸ் தான் வரும். அதே மாதிரி போட்டோஸ், ஜீரோஸ், மஸ்கிட்டோஸ், வல்கனோஸ். ஓகேவா? இந்த மாதிரி மஸ்கிட்டோஸும் வால்கனோஸும் ஈயும் இஎஸும் வரும். வரலாம். வால்கனோஸ். ஓகேவா? அடுத்து வந்துட்டு டபுள் வவல் சேர்ந்து என்னாச்சுன்னா எஸ் தான் போடணும். ஸ்டுடியோ. ஐயும் வவல், ஓவும் வவல். அப்போ வந்துட்டு ஸ்டுடியோஸ். பேம்போஸ். ஓகேவா? அடுத்து வவ்வல்ல ஒய் வந்துச்சுன்னா அதுக்கும் எஸ் தான் போடுவோம். ஒரு வவ்வல் பிளஸ் ஒய். ரே. ரே இருந்துச்சுன்னா ரேஸ். அதே மாதிரி டாய் இருந்துச்சுன்னா டாய்ஸ். ஓகேவா? ஒரு வேர்டு எஃப்ல முடிஞ்சதுனாலோ இல்ல வந்துட்டு எஃப்இல முடிஞ்சதுனாலோ விஇஎஸ் போடுவோம். வைஃப் அப்படின்னா வைஃப்ஸ். இதவே எடுத்துடணும். எடுத்துட்டு இங்க விஇஎஸ் போடணும். அதே மாதிரி நைஃப். ஓகேவா?
லிவ் வந்துச்சுன்னா லிவ்ஸ். ஓகேவா? அடுத்து ஏதாவது ஒரு வேர்டு வந்துட்டு ஐஇஎஸ்ல முடிஞ்சதுன்னா, சாரி ஒய்ல முடிஞ்சதுன்னா, அதே மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு ஒய்ல முடிஞ்சதுன்னா, வேர்ட் பிளஸ் ஒய்ல முடிஞ்சதுன்னா ஐஇஎஸ் போடணும். பேபி, பேபிஸ். ஓகேவா? ஃபேரி, ஃபேரிஸ். இதுலயும் சில எக்ஸெப்ஷன் இருக்கு. பிலீஃப் அப்படின்னா எஸ் தான் போடணும். சேஃப், சேஃப்க்கு எஸ். ரூஃப், ரூஃப்ஸ் தான் போடணும். டஃப், டெஃப் சொல்லுவாங்கல்ல. ஓகேவா? எஸ் தான் போடணும். அடுத்து சில வேர்டு வந்துட்டு இன்சைட்லயே ப்ளூரல் சேஞ்ச் ஆகணும். மேன், மென், உமன், உமன். ஓகேவா? அதே மாதிரி கூஸ், கீஸ். அடுத்து ஏதாவது ஒரு வேர்டு வந்துட்டு யூஎஸ்ல முடிச்சதுன்னா ஐ, ஐ ஆட் பண்ணணும். ஃபங்கஸ், ஃபங்கை. ரேடியஸ், ரேடியை. ஓகேவா? நியூக்ளியஸ், நியூக்ளியை. இந்த மாதிரி. அடுத்து ஏதாவது ஒரு வேர்டு ஐஎஸ்ல முடிஞ்சதுன்னா அதுக்கு இஎஸ் தான் வரணும். ஆக்சஸ், ஆக்சஸ். ஓகேவா? அதே மாதிரி ஒரு வேர்டு ஐஎக்ஸ்ல முடிஞ்சாதுன்னா ஐஎக்ஸ், இஎக்ஸ். அப்பெண்டிக்ஸ், ஐஎக்ஸ்ல முடியுதா? அப்போ வந்துட்டு அப்பெண்டிசஸ். சில வேர்டு வந்துட்டு சிங்குலர்ல என்ன இருக்கோ அதான் ப்ளூரல்லையும் இருக்கும். சிங்குலர் ஈக்குவல் டு ப்ளூரல். டீர், இதேதான் ப்ளூரல்லையும். டீர். ஸ்விங், ஸ்விங்ஸ்ன்னு வராது. த்ராட், சால்மன், சால்மன் ஃபிஷ் இருக்குல்ல. ஷீப், கிராஸ். ஓகேவா? இதே மாதிரி. இதெல்லாம் தவிர்த்து வேற ஏதாவது உங்களுக்கு வேர்டு இருந்துச்சு, அதுல டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, அது சால்வ் பண்ணலாம். சிங்குலரா இருந்ததுன்னா 2 மீனிங் இருக்கும் அந்த வேர்டுக்கு. ப்ளூரலா இருந்ததுன்னா ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும். சில வேர்டு வந்துட்டு சிங்குலரா இருந்தா ஒரு மீனிங் இருக்கும். ப்ளூரலா இருந்தா 2 மீனிங் இருக்கும். அண்ட் சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுக்கு பாப்போமா? லைட், லைட்னா ரேடியன்ஸும் லைட் தான். இல்ல லேம்ப் இருக்குல்ல, நம்ம வீட்ல லேம்ப் லைட், அதுவும் லைட் தான். இது ஒருவேளை இது வந்துட்டு ப்ளூரல் ஆக்ட் ஆச்சுன்னா லைட்ஸ்னா மாடு, இந்த மாதிரி அனிமல்ஸோட தீவனம். ஃபுட்ஸ் ஆஃப் கேட்டில், ஏதாவது ஒண்ணு. ஷீப், அதோட தீவனம் ஒண்ணு வந்துட்டு லைட்ஸ். ஓகேவா? பீப்புள், பீப்புள்னா நேஷன்ல இருக்க பீப்புள்லையும் சொல்லலாம். மென், உமன், அவங்க எல்லாமும் பீப்புள் தான். பீப்புள்ஸ்னா நாட்டுல இருக்க மக்கள் மட்டும்தான். அதே மாதிரி பிராக்டிஸ், பிராக்டிஸ்னா டெய்லி பண்ற பிராக்டிஸ், ஹேபிட்னு சொல்லலாம். இல்லைன்னா எக்ஸசைஸையும் பிராக்டிஸ் தான் சொல்லுவோம். பிராக்டிசஸ், பிராக்டிசஸ்னா ஒன்லி ஹேபிட்ஸ் தான். நான் இது டெய்லி காலையில 7 o'clock சாப்பிடுறது என்னோட ரியல் பிராக்டிசஸாவே வச்சுக்கிறேன் அப்படின்னா அது வந்துட்டு ஹேபிட்ல வந்துடும். இப்போ வந்துட்டு சிங்குலர்ல ஒரு மீனிங், ப்ளூரல்ல வந்துட்டு 2 மீனிங். அது வந்துட்டு குவார்டர். குவார்டர்னா என்ன? 1/4. இப்போ குவார்டர்ஸ்னா 1/4ம் சொல்லலாம். இல்லைன்னா பில்டிங், இந்த மாதிரி குவார்டர்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுவும் தான் குவார்டர்ஸ். லாட்ஜிங், பில்டிங் எழுதிக்கிறேன். ஓகேவா? அடுத்து ப்ரிமைஸ்.
ப்ரிமைஸ்னா அக்ரிமெண்ட். ப்ரிமிசஸ் ப்ரிமிசஸ்னா பில்டிங், வீடு, கட்டிடம். ஓகேவா? அப்புறம் ப்ரொபோர்ஷன். ப்ரொபோர்ஷன் தான் அக்ரிமெண்ட். ஓகே, அடுத்து லெட்டர். ஆல்பபெட். ஆல்பபெட் ஏபிசிடி லெட்டர் இருக்குல்ல, அது லெட்டர்ஸ். லெட்டர்ஸ்னா லிட்ரேச்சர். இது ஆல்பபெட். ஓகேவா? கடிதம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் லெட்டர்ஸ். அடுத்து சில நவுன் வந்துட்டு ப்ளூரலா மாத்துனா அது மீனிங்கும் சேஞ்ச் ஆயிடும். எக்ஸாம்பிள் wood. woodனா என்ன? கட்டை, branches. woodsனா ஃபாரஸ்ட். அடுத்து அயன்னா என்ன? இரும்பு, மெட்டல். அயன்ஸ்னா ஃபிட்டர்ஸ். ஃபிட்டர்ஸ்னா அந்த கை காலெல்லாம் வந்து இப்படி கட்டுவாங்கல்ல, விலங்கு கட்டுவாங்கல்ல, அது. அடுத்து ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா என்ன? ஒரு ஆக்ஷனை நம்ம பண்றோம், அதனால அசையுது. அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்குறோம், அதனால அசையுது. அந்த ஃபோர்ஸ் ஒண்ணு. ஃபோர்சஸ், FORCESES. சாரி, சிஇ தான் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கேன். FORCE ஃபோர்ஸ், FORCES. இது வந்துட்டு மிலிட்டரி ஃபோர்ஸ். மிலிட்டரி ஃபோர்ஸ், ஆர்மி ஃபோர்ஸ் இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அது. அடுத்து ஆல்பபெட். ஆல்பபெட்னா லெட்டர். ஆல்பபெட்ஸ்னா லாங்குவேஜ். சில நேரம் ஸ்பாட்டிங் எரர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, அதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம். அடுத்து குட்னா நல்ல விஷயம், நல்லது நடக்குது, பெனிஃபிட் எழுதிக்கிறேன். குட்ஸ்னா பொருட்கள், கூட்ஸ் ஏத்திட்டு போறாங்கல்ல ட்ரெயின்ல, கூட்ஸ், அந்த பொருட்கள் எழுதிக்கிறேன். அடுத்து ஒர்க். ஒர்க்னா என்ன? நம்ம வேலை, டியூட்டி. ஒர்க்ஸ்னா கிரியேஷன், நம்ம பண்ண கிரியேஷன், எனிதிங். ஓகேவா? அடுத்து ஜெண்டர்ல எப்படி ப்ளூரல் ஆக்ட் ஆகும்னு சொல்றேன். இப்போ சிஸ்டர் இன்லா, இன்லான்னு வந்துச்சுனாலே சிஸ்டர் இன்லாஸ்னு போடக்கூடாது, சிஸ்டர்ஸ் இன்லான் தான் போடணும். ஓகே. கமாண்டர் இன் சீஃப், கமாண்டர் இன் சீஃப்ஸ்னு போடக்கூடாது, கமாண்டர்ஸ் இன் சீஃப் தான் போடணும். அடுத்து மெய்ட் சர்வன்ட். மெய்ட் சர்வன்ட்டுக்கு மெய்ட் சர்வன்ட்ஸ்னு போட்டுக்கலாம். அப்புறம் மேன் இன் வார். நிறைய மேன் வார்ல இருக்காங்கன்னா மென் இன் வார். அடுத்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் வராது, மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ். அடுத்து ஒரு காம்பவுண்ட் நவுன் என்ன? ரெண்டு செட் ஆஃப் வேர்டு வந்துட்டு ப்ளூரலா மாறிச்சுன்னா எப்படி மாறணும்னு பார்ப்போம். காம்பவுண்ட் வேர்ட் இன்டு ப்ளூரல் எப்படி மாறும்? மேன் டாக்டர், மென் டாக்டர்ஸ், ரெண்டுமே மாறும். ஓகேவா? ஜென்டில் மேன். ஜென்டில் மேன் வந்துட்டு, ஜென்டில் வந்துட்டு நம்மளுக்கு ப்ளூரல் ஃபார்ம் இல்ல, அப்போ ஜென்டில் மென். மேன் சர்வெண்ட், அப்போ மென் சர்வெண்ட்ஸ். இதுல சில எக்ஸெப்ஷன் இருக்கு. மேன் லவ்வர், வுமன் ஹெய்டர். இந்த லவ்வர் ஹெய்டர்னு வந்துச்சுன்னா இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறது சிங்கிள் பர்சனா தான் இருக்கணும். ஓகேவா? அப்போ வந்துட்டு மேன் லவ்வர்ஸ், வுமன் ஹெய்டர்ஸ். வுமென்ஸ் ஹெய்டர்ஸ் இங்க ஈ வராது, இங்க ஈ வராது, இங்க தான் ப்ளூரலா மாறும். இதுதான் எக்ஸெப்ஷன். ஓகேவா?
அடுத்து மென் ஃபீமேல் சாரி மேல் மொத்தம் எத்தனை ஜெண்டர் இருக்கு? மேல், ஃபீமேல், அதர் ஜெண்டர். அதாவது இங்கிலீஷ் பொறுத்தவரை மேல்னா என்ன? ஜென்ஸ் பசங்க. ஃபீமேல்னா என்ன? ஃபெமினின் பொண்ணுங்க. அதர் ஜெண்டர்னா எதுவுமே நம்ம குறிப்பிட மாட்டோம். மேனா உமனானே குறிப்பிட மாட்டோம். ஜஸ்ட் டீச்சர்னு குறிப்பிட்டா அது வந்துட்டு அதர் ஜெண்டர்ல வரும். ஓகேவா? இப்போ வந்துட்டு லைன் ஜெண்டர் எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்? லைனர்ஸ். இஎஸ்எஸ் போடுவோம். ஆக்டர்னா ஆக்ட்ரஸ். வெயிட்டர், வெயிட்ரஸ். பிரின்ஸ், பிரின்சஸ். பீகாக், பீஹென். பீகாக்கு பீகாக் நஸ்னு வராது, பீஹென் தான் வரும். காக் இருக்குல்ல, காக்னா என்ன? ஹென். அடுத்து சேல்ஸ்மேன், சேல்ஸ் உமன். பாய்னா தெரியும், கேர்ள். விசார்ட், விட்ச், ரூஸ்டர், ஹென். அங்கிள் தெரியும், ஆன்டி. அடுத்து டாம். டாம் ஏன் வந்து வச்சிருக்காங்க? ஏன்னா அது பாய் கேட், அதனால அது பேர் டாம் அண்ட் ஜெரில டாம்னு வச்சிருக்காங்க. அடுத்து மாங்க், நன். அடுத்து புல், கவ். ஓகேவா? சில விஷயம் பொருள் இல்லாத விஷயம், அதாவது உயிர் இல்லாத சில விஷயத்த பொண்ணுங்களா தான் கருதப்படும். எக்ஸாம்பிள் நான் லிவிங். நான் லிவிங் வந்துட்டு மேலா கன்சிடர், ஃபீமேலா கன்சிடர் பண்ணுவாங்க. அது என்னென்ன வார்த்தைனா மூன், நிலா, பீஸ், மர்சி, நேச்சர், எர்த், ஸ்ப்ரிங், ஆட்டம். இந்த மாதிரி சில விஷயத்த ஃபெமினா கன்சிடர் பண்ணுவாங்க, ஃபீமேலா கன்சிடர் பண்ணுவாங்க. நம்மளோட தமிழ் கவிதையில எல்லாம் கூட அப்படிதான் பண்ணுவாங்க, அதனால நமக்கு தெரியும். அடுத்து சில விஷயம் வந்துட்டு மேலா கன்சிடர் பண்ணுவாங்க. சில நான் லிவிங் வந்துட்டு மேலா கன்சிடர் பண்ணுவாங்க. அது என்ன மாதிரி வேர்ட்லாம்? சன், டைம், வின்டர், சம்மர். இப்ப இந்த மாதிரிலாம் வேர்டு கொடுத்துட்டு ஹீன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஸ்பாட்டிங் எரர்ல ஸ்பாட் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் இது தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? சில விஷயத்த இட்டுன்னு சொல்லுவாங்க. காமன் ஜெண்டரா அனிமல், பேபி, கிட், சைல்டு. இதெல்லாம் இட்டுன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. இன்ஃபேண்ட். ஓகேவா? சில மேல் நவுனையும் சில மேல் வேர்டையும் காமன் ஜெண்டர்ல கொண்டு வந்துருவாங்க. அதுக்கு வந்துட்டு ஃபீமேல் வெர்ஷன் வேர்டே யூஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள் அட்வொகேட், லாயர், பெயிண்டர், ஆங்கர், சாரி ஆதர். ஆங்கரும் அப்படிதான். டீச்சர், போயட். ஓகேவா? சில மேல் நவுனுக்கு ஃபீமேல் நவுன் கிடையாது, ஃபீமேல் வேர்ட் கிடையாது. எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ்மேன். இதை வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் உமன் சொல்ல மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன். அதே மாதிரி சேர் பர்சன், சேர் உமன் சொல்ல மாட்டாங்க, சேர் பர்சன். அது ஏன்னு யாரும் கண்டுபிடிக்கல. அதே மாதிரி சில வந்துட்டு ஃபீமேல் ஃபீமேல் வேர்டுக்கு ஆப்டான மெயில் வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள் கூஸ். கூஸ் வந்துட்டு ஒரு ஃபீமேல் வேர்டு. இதுக்கு வந்துட்டு மேல் வேர்டு என்ன? கிராடர். ஆனா அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. கூஸ் தான் எல்லாத்துலயும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி டக்கு. டக்கோட மெயில் வெர்ஷன் என்னது? டிராக். ஆனா அது யூஸ் பண்ண மாட்டாங்க. இது ஏன் தெரியல. அதே மாதிரியே பீயோட மெயில் வெர்ஷன் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி கூஸ்ல ப்ளூரல் ஃபார்ம் என்னது? கூஸோட ப்ளூரல் ஃபார்ம் கீஸ்.
ஓகேவா? அப்பப்போ ரீகால் பண்ணிக்கோங்க. அப்பதான் மைண்ட்ல இருக்கும். அதே மாதிரியே மேல்கான ஃபீமேல்கான சில விஷயம் மேல்கானது சொல்லவே மாட்டாங்க. நோ வேர்ட் மேல்க்கு. ஓகேவா? ஹவுஸ் ஒய்ஃப். இப்பதான் ஹவுஸ் ஹஸ்பண்ட்னு வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹவுஸ் ஹஸ்பண்ட்ன்ற வேர்டா கிடையாது இங்கிலீஷ்ல. ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும்தான். அதே மாதிரி வெர்ஜின். ஓகேவா? இதெல்லாம் செட் ஆஃப் ரூல்ஸ். அதே மாதிரியே கலெக்டிவ் நவுனுக்கு காமன் ஜெண்டர் தான் கொடுத்துருவாங்க. இந்தியா இஸ் பியூட்டிஃபுல். இட் கண்டைன்ஸ் மெனி மினரல். இட்டு கண்டென்ட் தான் போடுவாங்க. இந்தியாவை ஹியாவோ ஷியாவோலாம் சொல்ல மாட்டாங்க. இட் கண்டைன். ஓகேவா? அடுத்து இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் பார்ப்போம். அன்கவுண்டபிள் நவுனுக்கு ப்ளூரல் வராது. நோ ப்ளூரல். ஓகேவா? சாயில் சார்னு சொல்ல மாட்டாங்க. சாயிலா, சாயிலிஸ், சாயில் வாஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ 3 அட்வைசஸ் சொல்ல மாட்டாங்க. 3 அட்வைஸ்னா அன்கவுண்டபிள். டிப்ஸ்னா தான் கவுண்டபிள். இது வந்துட்டு அன்கவுண்டபிள். 3 டிப்ஸ்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சுதா? He gave 200 rupees note. இது கரெக்டா? இது தப்பு. 200 rupee notes. இதுதான் கரெக்ட். 100 ரூபாய்கள் நோட் தந்தாங்கன்னு சொல்லுவோமா? இல்ல, 100 ரூபாய் நோட்டுகள் கொடுத்தாங்க அப்படிதான் சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரியே ஸ்பெக்டக்கிள் மட்டும் வராது. ஸ்பெக்டக்கிள்ஸ் எஸ் வரும். எந்த ஒரு விஷயத்துல இந்த மாதிரி 2 இருக்குதோ அது வந்துட்டு ப்ளூரல் ஃபார்ம்ல தான் எழுதுவோம். ட்ரவுசர்ஸ், பேண்ட்ஸ், இதுக்கெல்லாம் எஸ் வரணும். சிசர்ஸ். ஓகேவா? 2 இருக்குல்ல, அதுல வந்து சிசர்ஸ். காகல்ஸ், வேல்யூபிள்ஸ், ரிமைன்ஸ், ஏர்னிங்ஸ், இது எல்லாத்துக்குமே ப்ளூரல் ஃபார்ம் மட்டும்தான் வரணும். காகல்ஸ், வேல்யூபிள்ஸ், ரிமைன்ஸ், ஏர்னிங்ஸ், இது எல்லாத்துலயுமே ப்ளூரல் ஃபார்ம் மட்டும்தான் வரும். அடுத்தது பவுல்ட்ரி ஆர் ஹார்ட் டு கிளீன். ஓகேவா? இப்போ இது சிங்கிள் ஃபார்ம்ல இருக்கு. ஆனா ப்ளூரல் வெர்ப் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா? கரெக்ட். இது சிங்கிள் ஃபார்ம்ல இருந்தாலும் இது வந்துட்டு ஒரு ப்ளூரல் வெர்ப். பவுல்ட்ரினா அங்க வந்துட்டு பண்ணல ஒரு கோழி ஒண்ணு இருக்க போறது இல்ல, நிறைய கோழி இருக்கு. அப்போ அது வந்துட்டு ப்ளூரல் ஃபார்ம். இதே மாதிரிதான் கேட்டில், இன்ஃபேண்ட்ரி, பீப்புள், கவர்மெண்ட், இதெல்லாமும் இதே மாதிரிதான் ஆக்ட் ஆகும். அடுத்து தேர்டு, பாலிடிக்ஸ் ஆஃப் அவர் ஸ்டேட் இஸ் குட். இது கரெக்டா? இல்ல, ஆர் தான் வரும். இங்கிலீஷ்னாலே ட்விஸ்ட் தான். ஓகேவா? ஏன்னா பாலிடிக்ஸ் வந்துட்டு ப்ளூரல் ஃபார்ம் தான். ஆனா அவர் ஸ்டேட்னு வந்திருக்கு. பாலிடிக்ஸ் வந்துட்டு ஒரு காமன் வேர்டு தான். ஆனா அவர் ஸ்டேட்னு வந்திருக்கு. எந்த ஒரு விஷயம் பொசஸ்டா என்னோடது அந்த மாதிரி சொன்னா அங்க வந்துட்டு ஆர் தான் வரும். ஓகேவா? இப்போ மை மேத்ஸ் இஸ் ஆர் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுனா இது என்னோட மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்றாங்க. அப்போ அதுல ஆர் தான் வரும். இப்போ மேக்ஸ்னு மட்டும் கொடுத்திருந்தா இஸ் தான் வரும். ஓகேவா? அடுத்து ஃபோர்த் ஒன், ஒரு நவுன பிஃபோர் அண்ட்
அண்ட் ஆஃப்டர் ப்ரிப்போசிஷன் வந்துச்சுன்னா எஸ் வராது, அதாவது ப்ளூரல் ஃபார்ம் வராது. பேஜ் பை பேஜ், ஸ்டெப் பை ஸ்டெப், ரோ அப்பான் ரோ. இப்போ இது பேஜஸ் பை பேஜஸ் இருந்துச்சுன்னா தப்பு. ஓகேவா? பேஜ் பை பேஜ் தான் வரும், ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வரும். அடுத்து 2 dozen banana. இதுதான் கரெக்ட் ஃபார்ம். இப்போ டசன்ஸ் ஆஃப் பனானான்னு வந்துச்சுன்னா அங்க வந்துட்டு ஒரு ஆஃப் வரும். 2 dozens ஆஃப் பனானா. ஓகேவா? இல்லைன்னா 2 dozen பனானா தான். டெஃபினட் நம்பர், ஏதாவது ஒரு முடியக்கூடிய நம்பர், இதுதான் 2 தான் கொடுத்துட்டாங்க. டெஃபினட் நம்பர் பிளஸ் டசன், பேர், 100, மில்லியன், இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆல்வேஸ் சிங்குலர் ஃபார்ம்ல தான் வரும். ஓகேவா? அடுத்து 6th, இது கரெக்டான்னு பாருங்க. ஆல் தி girls students have to come. ஓகேவா? இது கரெக்டா? தப்பு. ஏன்னா கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரும். ஓகேவா? இங்க வந்து எஸ் வரக்கூடாது. அடுத்து 7th, பிக் பாக்கெட்டர். கரெக்டா? இல்ல, இந்த வார்த்தையே கரெக்ட் இல்ல. பிக் பாக்கெட் தான். பிக் பாக்கெட்டர் வராது. பிக் பாக்கெட்னாலே ஒருத்தவங்க பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரியே பிக் பிளெண்டர், இதுலயும் பிக் பிளெண்டர் வராது, பிளெண்டர் மட்டும் தான் வரும். அடுத்து பேட் ட்ரீம். பேட் ட்ரீம்னா கிட்ட நம்ம பேட் ட்ரீம்னு சொல்லக்கூடாது, நைட் மேர். அது எல்லாமே நம்மளாவே உருவாக்கிக்கிட்ட வார்த்தை. அக்கார்டிங் டு மீ, இது எப்படி சொல்லலாம்? இன் மை பாயிண்ட், இல்லைன்னா இன் மை ஒப்பீனியன். ஓகேவா? அதே மாதிரியே இன் ஸ்கில், ஸ்கில்லுக்கும் டேலண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதே மாதிரியே என்விக்கும் ஜெலசிக்கும் என்ன வித்தியாசம்? ஓகேவா? ஸ்கில்லுனா இன்பில்டா நமக்கு இருக்கிறது, இன்பில்ட் பிறவியில இருந்தே இருக்கிறது. டேலண்ட்னா நம்ம அப்ஸ்கில் பண்ணிக்கினது. ஓகேவா? அதே மாதிரி என்விக்கும் ஜெலசிக்கும் லிட்டில் அமௌண்ட் தான் வித்தியாசம் இருக்கு. என்வினா நார்மலாவே பொறாமப்படுறது, அவ இது வச்சிருக்கா அந்த மாதிரி பொறாமப்படுறது. ஜெலசினா இப்போ நம்ம கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு ஒரு தேர்ட் ஃப்ரெண்டும் வராங்க. அப்போ நமக்கு வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஃப்ரெண்டை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்து போயிருவாங்களோ அப்படின்ட்டு நம்ம பொசசிவான விஷயத்த பறி போயிருமோன்னு நினைச்சு நம்ம ரியாக்ட் பண்றது, நம்மளுக்கு தோணுறது, அதுதான் ஜெலசி. ஓகேவா? நார்மலா இது அவங்க வச்சிருக்காங்க நம்ம கிட்ட இல்ல அந்த மாதிரி நினைக்கிறது வந்துட்டு என்வி. ஓகேவா? அவ்வளவுதான். இது வந்துட்டு பேசிக்ஸ் ஆஃப் நவுன்ஸ் பிளஸ் வந்துட்டு சிங்குலர், ப்ளூரல், ஜெண்டர் ரிலேஷன் இந்த மாதிரி வச்சு நிறைய ரூல்ஸ் பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோல இது ரிலேட்டட் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.